بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் தொடர் சொற்பொழினுடைய 7வது நாளிலே நாம் எல்லாம் இருந்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவாக இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நம்முடைய உரையை அமைத்து கொண்டிருக்கிறோம். அதிலே இறுதியாக இறையச்சத்தின் அடிப்படையில் மறுமைதான் லட்சியம், மறுமையிலே சொர்க்கத்தை பெறுவதுதான் ஒரே இலக்கு என்ற அடிப்படையிலே வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த உலக மோகத்திலே விழுந்து விடாமல் எந்த அளவிற்கு மறுமையை விரும்பியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே சில நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயம் தன்னுடைய சமுதாயத்திற்கு இறையச்சத்தை பால்படுத்த வகையிலே மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்குமோ அந்த இரு விஷயத்தில் ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு 2 விஷயங்களை மிகப்பெரிய சோதனைகளாக சொன்னார்கள். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று பெண்கள். இந்த 2 விஷயம், இதில் பொருளாதாரம் சம்பந்தமாக நிறைய செய்திகளை நாம் இதற்கு முந்தைய உரைகளிலே நாம் பார்த்தோம். பொருளாதாரத்தின் மீது ஒரு மனிதன் எப்படி அவன் அந்த பொருளாதாரத்தை அணுக வேண்டும், ஒரு முஸ்லீமுடைய நிலை இந்த பொருளாதார விஷயத்தில் எப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும், இறைவன் ஹலாலான முறையில் நாம் உழைக்கும் பொழுது, ஹலாலான முறையில் உழைக்கும் பொழுது அதன் அடிப்படையிலே இறைவன் நமக்கு அருள் புரிந்தான் என்றால் அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். அதை குறித்து கூட அல்லாஹ் விசாரிப்பான். அதே நேரத்தில் அதை வீண் விரயம் என்ற ஆடம்பரமாக நாம் செலவழிக்கும் போது அதை குறித்தும் நாளை மறுமையிலே பதில் சொல்லி ஆக வேண்டும். அதுவும் அல்லாஹுடைய அருக்கொடை குறித்து விசாரிக்கப்படுவோம் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் ஒருவருக்கு பொருளாதார ரீதியாக அல்லாஹ் அவரை குறைத்து வறுமையை கொடுத்து சோதிக்கும் போது அதுவும் ஒரு சோதனை என்பதை விளங்கி ஹலாலான முறையிலே பொருளீட்டுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர ஹராமை நோக்கி பயணித்து விடக்கூடாது. அதே நேரத்தில் தன்னுடைய வறுமையை கருதி இறைவனை தவறான முறையிலே ஏசியோ அல்லது அவருடைய இறை நம்பிக்கைக்கு பாதகம் வரக்கூடிய வகையிலே அவருடைய நம்பிக்கையிலும் தடம் புரளுவதோ இருந்துவிடக்கூடாது, அதை சகித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்தியையும் இதற்கு முந்தைய உரைகளிலே நாம் அமைத்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சோதனையாக இருக்கக்கூடிய பெண் விஷயம். இந்த பெண்கள் எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருக்கிறார்கள், இந்த சோதனையிலிருந்து நம்மை எப்படி தற்காத்து கொள்வது, அல்லாஹ்வை இந்த விஷயத்தில் எப்படி நாம் பயப்படுவது என்பது குறித்த செய்திகளை தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக இந்த பெண் விஷயம் இருக்கிறதே, இதை பொறுத்தவரையிலும் அல்லாஹுடைய மார்க்கம் நம்மை ஒரு அமானிதம் என்று பெண்களை பொறுத்தவரையும் சொல்கிறது.
பெண்கள் குறித்தும் நாம் விசாரிக்கப்படுவோம். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா, இவ்வுலக விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே மாதிரி மனைவியாக உள்ள ஒரு பெண் பொறுத்தவரையிலும் அவங்கள நம்ம எப்படி அணுக வேண்டும், ஒரு கணவன் மனைவியை எப்படி அணுக வேண்டும் என்கிற அந்த உரிமையும், மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகளை கூட இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது பெண் என்பவள் விலா எலும்பிலே படைக்கப்பட்டவள். வளைக்க நினைத்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஓவராக வளைக்கிறங்கிற பேரில் ஒடிச்சிடக்கூடாது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அழகான ஒரு கணவன்மார்கள் எப்படி அதை நாம் அணுக வேண்டும் என்கிற விஷயத்திலையும் அவங்கள பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான கணவன் மனைவி சம்பந்தமான அறிவுரைகள் ஏராளமாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், பொதுவாக இறையச்சம் எங்கே பால்படுத்தப்படும், பெண் விஷயத்திலே அல்லாஹ்வை அச்சம் இல்லாமல் தடுமாறி ஈமானை விட்டு சருகக்கூடிய விஷயங்கள் எதிலே சென்று விடுகிறது என்று பார்க்கும் பொழுது, அந்நிய பெண்கள் விஷயத்திலே ஒரு மனிதன் எளிதாக சருகிவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எந்த அளவிற்குன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய புத்தி கூர்மையுள்ள பெரிய அறிவாளி என்று போற்றப்பட்டவர்களை கூட ஒரு பெண் நினைத்தால் ஒரு நிமிடத்திலே விழ வைக்கக்கூடிய அளவுக்கு, தடுமாற வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண் விஷயத்திலே தடம் புரண்டு போன எத்தனையோ அறிஞர்களை பார்க்கிறோம். பெரிய பெரிய நாடுகளை ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் கூட பெண் விஷயத்திலே நாசமாக போய் பெண்ணுடைய வலையிலே விழுந்து அந்த புறத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கடைசியிலே நாட்டை இழந்து நடுத்தருவுக்கு வரக்கூடிய அளவுக்கெல்லாம் பல நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் நிலையே போனது. பெண்கள் விஷயத்தில் பல பலகீனமான நிலையிலே பல ஆண்களுடைய நிலை இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையிலே எப்படி இறைவனை நாம் அஞ்சுவது, அந்நிய பெண்கள் விஷயத்திலே நாம் எப்படி கற்பொழுக்கத்தோடு இருப்பது என்பதை பற்றிய செய்திகளை தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக இந்த அந்நிய பெண்கள் விஷயத்திலே பொறுத்தவரையிலும் மார்க்கம் இந்த ஜினா என்று சொல்லக்கூடிய அந்த விபச்சாரத்தை பற்றி மார்க்கம் பொறுத்தவரையிலும் அதை செய்யக்கூடாது என்பதை சொல்வதை விட விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவிற்கு என்றால் 17வது அத்தியாயம் 32வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். என்னென்னு விளங்குதா? இந்த வசனத்தில் எத்தனையோ வசனங்களில் பார்க்கலாம். பல தீமைகளை பற்றி சொல்லும்போது மது அருந்தாதீர்கள் அல்லாஹ் சொல்லுவான், வட்டி வாங்காதீர்கள் அல்லாஹ் சொல்லுவான், பொய் பேசாதீர்கள் அல்லாஹ் சொல்லுவான், புறம் பேசாதீர்கள் அல்லாஹ் சொல்லுவான். இப்படி பல்வேறு செய்திகளை பற்றி அதை செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த தீமையை பற்றி சொல்லும்போது பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட போயிடாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு கான ஃபாஹிசத்தன் வஸாஅ சபீலா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது மானக்கேடான காரியமாக இருக்கிறது, கெட்ட வழியாகவும் இருக்கிறது. இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடான காரியம், வஸாஅ சபீலா, அது ஒரு கெட்ட வழி, ஒரு கெட்ட அந்த விபச்சாரம் என்பது ஒரு கெட்ட நடைமுறை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்போ அது ஒரு கேவலமான ஒரு செயலாக, அது ஒரு மானங்கெட்ட ஒரு செயலாக அதை சொல்வதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஒரு செயலை நீங்கள் பக்கத்தில் கூட போயிடாதீங்க. செய்யக்கூடாது என்பதை விட அதை செய்யக்கூடிய வகையில் எந்த வாசல் எல்லாம் இருக்கிறதோ, ஒரு செய்யக்கூடிய அந்த போன்ற காரியங்கள் நடப்பதற்கு தகுந்த ஒரு இடம் இருக்கிறது என்றால் அந்த இடத்தை கூட நெருங்கிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறான் அல்லாஹ்? அப்படி நாம் என்னதான் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று உறுதி எடுத்தவர்களாக இருந்த நிலையிலே ஒருவர் அது போன்ற சூழலில் அவர் போய் விழுந்து விட்டார் என்று சொன்னால், எவ்வளோ பெரிய நம்ம உறுதியாக இருந்தாலும் கூட மற்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய உறுதி இதில் இருக்காது, தடம் புரண்டுருவாங்க, எளிதாக அது அவங்கள கவிழ்த்து விடும். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு விஷயங்கிறதுனால தான் விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட போயிடாதீங்கன்னு நல்லா சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் ஒரு சபதம் எடுக்கிறாருங்க, ஒரு பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்னு வச்சுக்கோங்களேன். பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடியவருக்கு டாக்டர் சொல்கிறாரு, இனிமேல் நீ பீடி சிகரெட்டு தொட்டினா உன் உயிருக்கு ஆபத்து, உனக்கு பல்வேறு ஆபத்தான நோய்கள் வந்துடும், அதனால் இந்த விஷயத்தில் டேஞ்சராக இருக்குது, அதனால் இதை விட்டுரு அப்படிங்கிறார். அதோடு அவர் என்ன செய்கிறாரு, உறுதி எடுக்கிறார், இனிமேல் பீடி சிகரெட்டை தொடவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்த ஒருவர்
ஒரு இடத்துக்கு போகிறாரு. பக்கத்தில் அந்த அந்த இடத்துல அந்த ஃபுல்லாக பீடி சிகரெட் பாக்கெட்டாக அடக்கியிருக்கு. ஒரு கடைக்கு போகிறாரு. சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, பெட்டி கடைக்கு போகிறாரு. அந்த பெட்டி கடையில் போய் பார்த்தா அவர் பண்டல் பண்டலாக அடிக்கிருக்குது. அது வாங்குவாரா? ஒரு சபதம் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் பீடி சிகரெட்டே தொடக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை கண் கூட அவர் பார்த்தாலும் கூட அவர் மனசு என்ன ஆகாது, முடிவெடுத்து விட்டாலும் அவரால் தற்காத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் மதுபானத்தை தொடக்கூடாது என்று முடிவெடுத்தவர் என்னதான் மதுபான கடைகளை கிராஸ் பண்ணி போனால் கூட ஆரம்பத்தில் 1-2 தருமாற்றம் இருந்தாலும் கடைசியில் என்ன ஆயிரும், என்னதான் பக்கத்தில் போயிட்டு வந்தாலும் அவரை வழி கெடுக்காது. அதாவது அவரை அதை வீழ முடியும். அவராக முடிவெடுத்து போனாலே தவிர அதிலிருந்து எளிதாக தப்பித்துக்கொள்ள முடியும். ஆனால் விபச்சாரம் என்பது அந்த மாதிரி கிடையாது. விபச்சாரம் நடக்கக்கூடிய ஒரு இடமா அல்லது விபச்சாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு இடம் என்று சொன்னால், அந்த இடத்திற்கு நாம் உள்ளே இருந்தோம் என்று சொன்னால், அது போன்ற சூழல் இருக்கின்ற இடத்தில் நாம் அமர்ந்திருந்தோம்னு சொன்னால், எவ்வளவு பெரிய இறையச்சவாதி என்று மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இருந்தால் கூட அவர் கூட எளிதாக சரிக்கிடுவார். ஏன்? அவ்வளோ மோசமான ஒரு டேஞ்சருங்கிறதுனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அதோட பக்கத்தில் கூட போயிடாதீங்க. லா தக்ரபு ஜினா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், விபச்சாரத்தின் அருகில் கூட போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த விஷயத்தில் குறிப்பிடுகிறான். அப்போ இது போன்ற விஷயங்களில் நாம் கற்பொழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் மூமினுடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி என்றால், ஒரு மூமின் என்றால் இது போன்ற விபச்சாரம் செய்யக்கூடியவனாக மூமின் இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதை சொல்கிறாங்க, விபச்சாரம் செய்யும் நிலையில் அவன் மூமினாக இருக்க மாட்டான். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் விபச்சாரம் செய்கிறான்னு வச்சுக்கிறங்க, அந்த நிலையிலே அவன் மூமினாக இருக்க மாட்டான். இறை நம்பிக்கையாளன் என்பவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். அப்போ ஒருவேளை அவன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் அவனுக்கு மவுத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கிறங்க, அவன் மூமினாக மரணிக்க முடியாது. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு காரியம் விளங்குதா? அப்போ இதே தான் அல்லாஹுடைய திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒரு மூமின் என்றால் இந்த பண்பையெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். எது? இந்த ஜினா போன்ற இந்த காரியங்களில் ஈடுபடாதவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 23வது அத்தியாயம். நீங்கள் அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து நீங்கள் படித்தீர்கள் என்றால், மூமின்கள் என்றால் யார், அவங்க எப்படி இருப்பாங்க என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுவான். கது அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிப்பான்னு சொன்னால், கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டார்கள். மூமின்னா யாரு? அவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பம் செய்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணிக்கொள்வார்கள். மூமின்கள் இருக்காங்களே, அவங்க தொழுகையில் எப்படி இருப்பாங்க? பணிவுடன் தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லகவி முஹ்ரிதூன், வீணானதை புறக்கணிப்பார்கள். வல்லதீனஹும் லி ஜகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தையும் நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தமது கற்பை, அதாவது தமது கற்பை காத்து கொள்வார்கள். எப்படி என்றால், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை அவர்கள் காத்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்லர். அப்போது அவர்கள் தங்களுடைய கற்பை காத்துக்கொள்வார்கள். யாரிடத்திலிருந்து தவிர? தனது மனைவி. அந்த காலத்தில் இந்த வசனம் இறங்கப்பட்ட காலத்தில் இந்த அடிமை என்ற ஒரு சட்டம் இருந்தது. அதாவது அடிமை என்பதையும் ஒரு சொத்து மாதிரி வாங்கி வைத்திருப்பார்கள். அப்போ அது அவங்களுடைய சொத்து என்ற அடிப்படையில் அவங்கள அவங்களுக்கும் அந்த அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அடிமையுடன் அல்லது மனைவி, இந்த 2 வழியை தவிர வேறு தவறான வழியிலே, விபச்சார மாதிரியான தவறான வழியிலே சென்று விடக்கூடாது. அப்போ மூமின்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? அதுக்கப்புறம் அந்த அடிமை சட்டம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் அடிமை விடுதலை செய்கிறத வலியுறுத்தி அதிகமாக நன்மை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த அடிமையை என்ன செஞ்சிருச்சு, அடிமை என்ற அந்த ஒரு சூழலை இல்லாத அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். அப்போது இது பொறுத்தவரையில் என்ன கேட்டால், அதுக்கு நிறைய ஏன் அந்த அடிமைக்கு ஏன் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அது தனி டாபிக். அது இருந்தாலும் அன்றைய காலத்தில் எல்லாராலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனாலையும், அது தன்னுடைய சொத்துங்கிற அடிப்படையிலும், அது அப்படி அடிமையை வாங்காத நிலை இருந்தால் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு
அதில் சில பாதிப்புகள்லாம் இருக்குது, அந்த அடிமைகளுக்கு பாதிப்புகள் இருக்குது என்கிற அடிப்படையிலும் அது மாதிரி சில சட்டங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு அது அடிமைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கறத மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி அதுவும் இல்லாத அளவுக்கு எல்லாம் வந்து அடிமைகளை விடுதலை செய்கிறது நன்மையை கருதி விடுதலை செய்து இன்றைக்கி அடிமைகளே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த நேரத்தில் இந்த வசனத்தை இறக்குனதுனால மொத்தமாக சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், மோமின்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க மனைவியிடத்திலே அல்லது அவங்க அடிமை, இந்த 2 வழியை தவிர, இப்போ அடிமை இல்லாதனால மனைவி, இந்த மனைவியை தவிர வேறு யாரிடத்தில் என்ன செய்ய முடியாது ஒரு மோமின் சொன்னால். இப்போ உள்ள அடிப்படையில் ஒரு மோமின் என்றால் மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் தங்களுடைய அந்த தாம்பத்தியத்தை வந்து ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடுவது அது விபச்சாரம், அது கற்பை வந்து பேணாதவருடைய நிலையில் கொண்டு போய் தள்ளிடும். அப்போ கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மூமின்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வாங்க, தமது கற்பை காத்துக்கொள்வார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அடிப்படையில் மூமின்களுடைய குணமாக இன்னும் அடுத்தடுத்து இன்னும் அதை தொடர்ச்சியில் இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இதுக்கு அப்பால் வேறு வழியை யார் தேடுகிறார்களோ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஃப மனிப்தகா வரா தாலிக ஃப உலாய்க ஹுமுல் ஆதூன், இதற்கு அப்பால் வேறு வழியை தேடுபவர்கள், அந்நிய பெண்களிடத்தில் போய் தவறான வழியில் போகிறாங்களே அப்படி போகக்கூடியவர்களே வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். விளங்குதா? அது வரம்பு மீறக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அது தொடர்ச்சியில் தமது அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணுவார்கள். அதாவது அந்த பெண்கள் விஷயம்லாம் அதில் வந்துடும். அந்த திருமணம்லாம் ஒரு உடன்படிக்கை தானே, அவங்களாம் ஒரு அமானியமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறாங்க, அதுவும் அந்த விஷயத்தில் வந்துடும். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் இதை பேணி நடக்கிறார்களோ அவர்கள் யார், அதையும் அல்லாஹ் சொல்லிக்கிறான். உலாய்க்க ஹுமுல் வாரிசூன், அவர்கள் எதற்கு வாரிசுகள் என்பது அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. உலாய்க்க ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யுரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன், ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மறுமையிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கத்தில் பல தரஜாக்கள் இருக்குதுங்க. அந்த சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம்னு எதை சொல்லுவாங்கன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிர்தௌஸுங்கிற சொர்க்கத்தில் யார் இருப்பாங்க, இப்போ அல்லாஹ் பட்டியல் போட்டானே, இந்த அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அந்த மோமின்களுக்குத்தான் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், கற்பை பேணி நடக்கக்கூடியவர்களாக, ஒழுக்கத்தோடு நடக்கக்கூடியவர்களாக, அந்நிய பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இருக்க வேண்டும் என்கிற இந்த செய்தியையும் நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். அதே மாதிரி திருமறை குர்ஆனில் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்காகவே ஒரு பெண்ணை அல்லாஹ் முன்மாதிரியாக காட்டுகிறான். ஒரு ஒழுக்கத்துடன் வாழ்கிறதெல்லாம் ஏதோ வந்து மனிதர்களால் முடியாதுங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நபரை முன்னுதாரணமாக, யாருக்கு முன்னுதாரணம், ஒட்டுமொத்த மோமின்களும் முன்னுதாரணமாக யாரை காட்டுறான் அல்லாஹ், ஒரு பெண்ணை காட்டுகிறான். அந்த பெண் யார் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இம்ரானினுடைய மகளாக இருக்கக்கூடிய, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அஹ்சனத் ஃபர்ஜஹா, அல்லாஹ் சொல்கிறான் அஹ்சனத் ஃபர்ஜஹா, அழகிய முறையில் தனது கற்பை பேணி கொண்டார். தன்னுடைய கற்பை வந்து இந்த மரியம் அவர்கள் அழகிய முறையில் பேணி கொண்டாரே, அந்த விஷயத்தில் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளருக்கும் அவரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 66வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்க கற்பை பேணிக்கிட்டாங்கன்னா, ஒரு தடவை வந்து அவங்க ஒரு பகுதியில் தனித்திருக்கிற நிலையில் அவங்களுக்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அவங்க முன்னிலையில் அவங்க மக்களை விட்டும் தன்னுடைய குடும்பத்தார்களை விட்டும் தனித்திருக்கிறாங்க. அப்படி இருந்த நிலையில் அந்த பகுதிக்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில், ஒரு ஆணை போன்ற உருவத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க முன்னிலையில் போகிறாங்க. போனதுமே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்ததும் என்ன செஞ்சிட்டாங்க, நீர் மட்டும் நீர் அல்லாஹ்வே அஞ்சக்கூடியவராக இருந்தால் அப்படிங்கிற ஒரு இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிங்கிற கருத்தில் அவர்கள் அந்த இடத்தில் வார்த்தையை என்ன செய்வாங்க, உபயோகிக்கிறதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தால் நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க, உங்களை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். விளங்குதா உங்களுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததுமே உன்னை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில்
பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருந்திருக்கிறாங்க பாருங்கள். ஒரு ஆண் தனிமையில் வருகிறார் என்றதுமே அவங்களுக்கு ஒரு அச்சம், அல்லாஹ் மீது ஒரு பயம், என்ன ஆகா நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நீ அல்லாஹ் பயந்தா இங்கேருந்து போங்கிற கருத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 19 அத்தியாயம் சூரத்துல் மரியம்ங்கிற அவங்க பெயரிலேயே இடப்பட்ட அந்த அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இந்த செய்தி இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி கற்பொழுக்கம் என்பது எப்படி இருக்கணும், அவங்க கற்பொழுக்கத்தை பேண வேண்டும் என்கிற செய்திகளை வலியுறுத்தக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருப்பதையும் அல்லாஹுடைய தூதருடைய போதனைகள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மூமின்களுக்கு, அதாவது மறுமையை அஞ்சி, அதாவது மறுமையை நம்பக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நபியிடத்திலே லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த நபியிடத்திலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு, எந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாங்களே, மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களே, அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறானே. அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நமக்கு படிப்பினைகள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அந்நிய பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு ஒழுக்கத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு எவ்வளவு ரோல் மாடலாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலும் அவங்கள பற்றி அவங்களுடைய குடும்பத்தார்களே அவங்களுக்கு அதாவது பொதுவாகவே ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை வெளியில் மக்கள் சொல்வதை விட தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க தெரிஞ்சிரும்ல. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர்னாங்க. குடும்பத்தில் உங்களுடைய வீட்டார் இடத்துல யார் சிறந்தவங்களோ அவங்க தான் உங்கள் சிறந்தவங்கன்னா, வெளியில் என்னதான் அவன் வேஷம் போட்டுக்கிறதாலும் வீட்டில் அவன் எவ்வளோ பெரிய யோக்கியங்கு தெரிஞ்சிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்தவரையும் அவங்க குடும்பத்தார்களே சான்று அளிக்கிறாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் அந்நிய பெண் மீது எதேச்சையாக கூட ஒரு விரல் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விரல் கூட அந்நிய பெண் மீது பட்டதில்லை. அவர்கள் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார்கள். பிறர் தன்னை தவறாக, அதாவது ஒரு ஃபித்னா பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு அந்நிய பெண்ணோடு ஃபித்னா பண்ணக்கூடிய எந்த முகாந்திரம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஏகத்துவ கொள்கையை ஒழிப்பதற்காக எதிரிகள் எவ்வளவோ படைகளை திரட்டிட்டு வந்தாங்க. ரசூல்லா காலத்தில் ஒட்டுமொத்த படைகளையும், இப்போ நீங்கள் ஹந்தக் யுத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அகல் போர். அந்த போரை பார்த்தீங்கன்னா அது யாருக்கு எதிரான யுத்தம்? அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த எதிரிகளும் கூட்டாக படை சேர்ந்து வந்தார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இங்கிட்ட உள்ள மக்காவில் உள்ள அந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் சேர்ந்து எதுக்கு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த சமூகத்தை முஸ்லிம்களையும் அழித்தொழிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை வளர விட்டுறக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு ஒட்டுமொத்த எதிரிகளும் கங்கணங்கட்டி கொண்டு கைகோர்த்து கொண்டு வந்த அந்த போர்க்களம். அவர்கள் இவ்வளவுதெல்லாம் படை திரட்டி வந்தார்களே, அவங்க நினைத்திருந்தா எவ்வளவோ அவதூறுகள் சொன்னார்கள் அவதூறுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டது என்றார்கள், சூனியம் பயப்பட்டாரு, இந்த மாதிரி சொன்னார்கள். இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்ல முடிந்தவர்களுக்கு அவங்களுடைய ஒழுக்க விஷயத்தில் குறை சொல்லவே முடியலை. ஏன்? அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எதிரிகளால் கூட இவர் ஒழுக்க சீலர் என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்த எதிரிகள் கூட இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹுடைய தூதருடைய அவங்க தூய வாழ்க்கை இருந்தது என்பதை நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய பெண்ணிடத்தில் பேசி கொண்டிருப்பாங்களோ என்கிற அளவுக்கு ஒரு தவறான சிந்தனை கூட வந்துடாத அளவுக்கு அந்த முகாந்திரத்தை கூட உடைத்தெறிந்தார்கள். ஒரு சமயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியிடத்தில் ஒரு இரவு நேரத்தில் நின்று பேசிக்கிட்டுருக்குறாங்க. வெளியில் ஒரு வீதியில் இரவு நேரத்தில் அவங்க மனைவியிடத்தில் சஃபியா அவங்களிடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 நபர்கள் அப்படி கடந்து போகிறாங்க அவங்கள. அப்போ இருட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டில் ஒரு பெண்ணோட பேசுகிறாங்க, அந்த பெண் யாருங்கிறது தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு யார்கிட்ட பேசணும், அதாவது அவங்கள பற்றி தவறாக நினைக்காட்டியும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அவங்களுடைய ரத்த நாளத்துல எல்லாம் ஷைத்தான் ஓடுறான்ல, அவன் என்ன செய்வான்? கிளப்பி விடுவானா இல்லையா? அதாவது ஆரம்பத்தில் அப்படி நினைப்பு இல்லாட்டியும் கூட போக போக யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு பெண்ணோட ரசூல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்களா, இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருமா இல்லையா? இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட ரசூல்லா என்ன செஞ்சாங்க?
அதை தெளிவுபடுத்தினாங்க, அதை கூட வரவிடாமல் ஆக்குனாங்க. அந்த 2 நபர் கிராஸ் பண்ணும்போது உடனே கூப்பிட்டாங்க அல்லாஹுடைய தூதர். அந்த 2 நபரை கூப்பிட்டு இது என்னுடைய மனைவி சஃபியா அப்படிங்கிறாங்க. சொன்னதுமே அந்த 2 சஹாபாக்களும் விளவளத்து போயிடுறாங்க. அல்லாஹுடைய தூதரே, உங்களை நாங்கள் அப்படி நினைப்போமா, உங்கள் விஷயத்தில் நாங்கள் சந்தேகப்படுவோமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினைக்கலப்பா, உங்கள்கிட்ட இருக்கிற ஷைத்தான் நினைக்க வைப்பானா இல்லையா, அந்த மாதிரி சிந்திக்க வைப்பானா இல்லையா? அப்போ அந்த ஃபித்னா ஏற்படுவதற்குரிய வாசலை கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அடைக்கிற அளவுக்கு ஒழுக்க சீலராக அல்லாஹுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி இறையச்சத்துக்கு இன்னொரு நபியை நாம் முன்மாதிரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்லலாம். யூசுப் நபியை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவங்க உலக அழகிலேயே, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அழகிலும் பாதி அழகு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த ஒரு நபருடைய அழகு இருக்குதே, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அழகில் பாதி அழகு. இன்னைக்கு யாரையோ அழகு அழகுங்கிறாங்க. சினிமா நடிகைகளை எல்லாம் பார்த்து இவர்கள் அழகா அப்படின்னு சொல்லி போட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாதம் பிரதிவாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் யாரையெல்லாம் பெரிய பெரிய உலக அழகின் தேர்வு செய்கிறார்களோ, பெரிய உலக ஆண் அழகன் என்று சொல்கிறார்களோ, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒட்டுமொத்த அழகுலையும் பாதி அழகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்படிப்பட்ட அழகான ஒரு மனிதரை எந்த பெண்ணும் விரும்பாமல் இருப்பாளா? எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த பெண், அதாவது யூசுப் நபியை யார் வளர்த்தாரோ அந்த எஜமானனுடைய மனைவி, அந்த மனைவியே யூசுப் நபியுடைய அழகில் மயங்கி அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க, தவறான முறையிலே அவர்களை தனிமையிலே தவறான இச்சைக்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அப்போ அல்லாஹுடைய அருளால் அந்த இடத்திலே யூசுப் நபி அவர்கள் அந்த தவறிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இதற்கு பிறகு கூட அந்த சில பேர்கள் அந்த பெண்மணியை, அதாவது அந்த எஜமானுடைய மனைவியை அந்த மக்கள் தவறாக பேசும்போது அந்த பெண்களையில் மற்ற ஊரில் உள்ள அத்தனை பெண்களையும் வர வச்சு ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து, அல்லாஹ் அந்த சம்பவத்தெல்லாம் குர்ஆனில் சூரத்துல் யூசுஃபில் சொல்லி காட்டுவான். ஒரு பழத்தையும் கத்தியும் கொடுத்து ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பகுதியில் அவங்கள கடந்து யூசுப் நபியை வருவதற்கு வர வைக்க போகும்போது யூசுப் நபியை பார்த்ததுமே அந்த பெண்கள் எல்லாம் கையில் பழத்தையும் கத்தியும் வைத்திருந்த பெண்கள் அந்த அழகில் மயங்கி தன்னுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள், விரலை அறுத்து கொண்டார்கள். அதிலும் ரத்தம் சொட்ட அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்க விரலை அறுத்தது கூட தெரியல, கையில் கத்திப்பட்டது கூட தெரியல, அந்த அளவுக்கு அழகில் மயங்கினார்கள்ங்கிற நிலையெல்லாம் பார்க்குறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அழகை கொடுத்துருந்தான். இந்த நிலையில் அத்தனை பெண்களும் ஆசைப்படுறாங்க யூசுப் நபி மேலே. ஆசைப்பட்டதுனால தானே கையை அறுத்துக்கிட்டாங்க. அந்த யூசுப் நபியுடைய இறையச்சத்தை பாருங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கட்டத்திலே அந்த ஆட்சியாளர்கள் சிறையிலே கொண்டு போய் அடைக்கிறதுக்கு முன் வர்றாங்க. அப்படி சிறையில் அடைக்க போகும்போது எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த பெண்களுடைய ஆசைக்கு இணங்கியிருந்தால் அந்த சிறையிலிருந்து அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள இன்பமும் கிடைச்சிருக்கும். சாதாரண பெண்மணியும் கிடையாது, பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, தான் நினைத்தால் அந்த எல்லா விதமான சுகபோகங்களையும் அவ்வளோ இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண், அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்கள். அப்படிப்பட்ட அந்த பெண் தன்னை அழைக்கும் போது அவங்க நினைத்திருந்தால் எல்லா விதமான உலக அந்த இன்பத்தின் பக்கம் போயிருக்க முடியும். ஆனால் அல்லாஹுடைய அச்சம், அவங்க என்ன சொன்னாங்க விளங்குதா? இந்த பெண்கள் என்னை அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது. சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. எனக்கு ஜெயில் போதும். இந்த பெண்கள்லாம் என்னை அழைக்கிறாங்களே, தவறுக்கு அழைக்கிறார்கள், ஒரு தீமைக்கு அழைக்கிறார்கள், இதன் பக்கம் நான் போகிறத விட நான் ஜெயிலில் போயிருந்துருவேன் என்று சொன்னார்களே. இதுவல்லவா இறையச்சம்? இப்படிப்பட்ட ஒரு பண்பு, இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் தள்ளப்பட்டால் நாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்போமா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் நம்ம எப்படி நினச்சிருந்தோமோ அவர்கள் கூட இன்னைக்கு இந்த போன்ற விஷயங்களில் தடம் பொருளக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது என்றால் நம்ம என்ன பார்க்குறோம்? உலகத்தில் எத்தனையோ நபர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்னு சொல்கிறாங்க, எல்லாம் இந்த வலையில் விழுந்துடுறாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று, இன்னும் சொல்லப்போனால் யூசுப் நபிக்கு இந்த சோதிக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு நிலையில் இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் கிடைத்தும் கூட பல ஆண்டுகள் சிறையில் கழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்களே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யூசுப் நபியுடைய அந்த ஜெயில் வாழ்க்கையை நினைத்து, அந்த சிறை வாழ்க்கையை நினைத்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்த தூதர் அல்லவா. இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இறையச்சம் என்றால் சும்மா நம்ம பேசிவிட முடியாது. நிறைய பேர்கள் இறையச்ச விஷயத்தில் சருகக்கூடிய காரியம் என்று சொன்னால் இந்த பெண்கள் விஷயத்தில் எளிதாக சருகக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த விஷயத்திலே நாம் அல்லாஹ்வை அதிகமாக பயப்பட வேண்டும். இதில் நம்ம இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம் என்பதற்கு அல்லாஹ் அதுக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த தண்டனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பார்த்தாலே இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு காரியம்னு விளங்கிக்கலாம். விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரிய மோசமான காரியம் என்றால் அல்லாஹ் இந்த மற்ற பாவங்களுக்கு கூட மறுமையில் தண்டனை என்று வச்சிருக்கிறான். இந்த விபச்சாரத்துக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் இந்த உலகத்திலே தண்டனை இருக்குது. எந்த அளவுக்கு தண்டனை? ஒருவர் திருமண ஆனவர் விபச்சாரம் செய்தார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை. சாகும் வரை கல்லால் எறிந்து கொள்றதுன்னா சாதாரண விஷயமா? இப்போ கேட்கும் போதே எப்படி இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அல்லாஹ் இந்த விபச்சாரத்துக்கு, யாருக்கு? ஒரு திருமணம் முடித்தவர் எவ்வளவு துரோகம் செய்கிறாரா இல்லையா? ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண்ணோ ஆணோ விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு பகிரங்கமாக மக்கள் முன்னிலையிலே கல்லெறி தண்டனை நிறைவேற்ற வேண்டும். இது இறைவனுடைய சட்டம். இது திருமணம் ஆகாதவராயிருந்தால் 100 கசையடி கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான, எவ்வளவு பெரிய மானக்கேடான ஒரு காரியமாக இருந்திருந்தால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டிருப்பான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மற்ற எந்த பாவத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டம் இருக்குதா? ஏன் இது அல்லாஹ் பார்க்கும்போது கொடூரமாக தெரியுது, ஆனால் இதில் இப்படிப்பட்ட சட்டத்தை போட்டால் தான் அது சமுதாயத்திற்கு நல்லது என்பதை இன்றைக்கு நாம் வாழக்கூடிய, அதாவது நம்ம சொந்த தாயக மண்ணாக இருக்கக்கூடிய இந்தியாவில், குறிப்பாக இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் பல சம்பவங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம நாட்டில் இன்னைக்கு டோட்டல் இந்தியாவே என்ன சொல்கிறாங்க, பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவான நாடுகளில் இந்த இந்தியாவை சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ காந்திஜி இருக்கார்ல, காந்தியை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அவர் தான் தேச தந்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது சுதந்திர போராட்டங்களில் அதிகமாக போராடியவர்களில் அவர் பல போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். உண்மையிலேயே இந்தியா எப்போது சுதந்திரம் அடையும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லி, இது போன்று என்னைக்கு நடக்குது அப்போ தான் இது இந்தியா உண்மையான சுதந்திரம் அடைந்தது. வெள்ளக்காரன் விட்டுட்டு போய் 1947 விட்டுட்டு போனதுனால ஆகஸ்ட் 15 1947 தான் சுதந்திர தினம் கொண்டாடுறோம். ஆனால் காந்தி சொன்னார சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைத்ததான்னு பார்த்தா இன்னை வரைக்கும் கிடைக்கல. என்ன சொன்னார்? ஒரு பெண் தன்னந்தனியாக நள்ளிரவு நேரத்தில், நள்ளிரவு ஒரு 12 மணி அது போன்ற நேரத்தில் தன்னுடைய மேனியில் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு, தங்கம் எல்லாம் இது போன்ற எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு ஒரு பெண் தன்னந்தனியாக வீதியிலே சென்று, அதே போன்று அவள் வீட்டிற்கு வரும்போது அவளுடைய உயிருக்கோ அவளுடைய கற்புக்கோ அவளுடைய உடைமைக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்போது ஒரு பெண் வீட்டிற்கு பாதுகாப்பாக சேர்கிறாளோ அப்போதுதான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததுன்னு சொன்னார். காந்தி விரும்பிய சுதந்திரம் இன்னைக்கு 70 ஆண்டுகளுக்கு சுதந்திரம் வாங்கி 70 ஆண்டுகளுக்கு மேலேன்னு சொல்கிறாங்களே, காந்தி விரும்பிய சுதந்திரம் இன்னைக்கு கிடைத்து விட்டதா இந்தியாவில்? ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலையே பட்ட பகல்ல. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை, சிறுமிகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா தன்னந்தனியா? வெளியில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒவ்வொரு பெற்றோர்கள் வீட்டில் நெருப்பை வயிற்றுல கட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எப்போ சேரும், கரெக்டாக டயத்தில் கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட பதறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். படிக்க போன பிள்ளையே குழந்தை 5 வயசு 6 வயசு சிறுமிகள் கூட பார்க்காம கற்பழித்து கொன்ற எத்தனை சம்பவங்கள். சின்னஞ்சிறு சிறுமிகளை, ஆசிஃபா என்ற அந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆசிஃபாவிலேருந்து நீங்கள் எடுங்க, எத்தனை சிறுமிகள். சென்னையில் நடந்த அயனாவர சிறுமி, அதே மாதிரி போரூரில் ஒரு சிறுமியை கற்பழித்து உடலை பல கூறுகளாக வெட்டி குப்பை தொட்டியில் தூக்கி வீசின சம்பவத்தை பார்க்குறோம். பொள்ளாச்சியில் நடந்த எத்தனை பாலியல் பலாத்காரங்கள், 1 2 இப்படி அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நீங்கள் பத்திரிக்கை எடுத்து படித்தோம்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, இது போன்ற செய்திகள் இல்லாத என்றைக்காவது நியூஸ் இருக்கா? செய்தி வருதா? இல்லையே. டெய்லி இதே சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டு இருக்குதே. தமிழ்நாட்டில் இருக்குது, வட மாநிலங்களில், ஊப்பியில், இது மாதிரி பல மாநிலங்களில், டோட்டல் இந்தியாவிலையும்
இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் எப்போ முற்றுப்புள்ளி? இது மாதிரி விஷயங்களை குறைக்கணும்னா இதுக்கு காரணம், இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு என்பதை அந்தந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெற்றோர்கள் தன்னுடைய வாயில் சொல்லுவாங்க இதுக்கு என்ன செய்யணும்னு. அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் கூட நம்ம அந்த 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 செயல்களெல்லாம் பார்த்து கொதிச்சு போய் அந்த நேரங்களில் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், ஆந்திராவில் நடந்த ஆசிஃபா விஷயமா இருக்கட்டும், எல்லா இது சம்பவம் நடக்கும் போதும் மக்களிடத்தில் போய் பேட்டி கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன தீர்வு, இது போன்ற செய்தவர்களை என்ன செய்யலான்னு கேட்டு பாருங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும். சும்மா தூக்குலாம் போடக்கூடாது. இது யாரு? பிரமத சகோதரர்கள் ஹிந்து கிறிஸ்தவ மக்களே சொல்கிறார்கள், தூக்குல போட்டு ஒரே நேரத்தில் சாவடிச்சிடக்கூடாது, இவர்களை துடிக்க துடிக்க கொள்ள வேண்டும், துடிக்க துடிக்க படுகொலை செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அளவுக்கு மக்கள் எல்லாம் குமுறுகிறார்களே. அப்ப அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களா இருக்கட்டும், அந்த சம்பவத்தை பார்த்த ஒவ்வொரு மக்களுடைய உள்ளமும் குமுறுகிறதே, அதை தான் இறைவன் சட்டமாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட சட்டத்தை போட்டதுனால தான் இன்றைக்கு எந்த நாடுகளில் இஸ்லாமிய அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பார்த்தா இந்த குற்றங்கள் கம்மியாக இருக்கும். உலகத்திலேயே குற்றங்கள் குறைவாக, இந்த பாலியல் பலாத்காரம் போன்று, திருட்டுக்கள் போன்று உலகத்திலே குற்றங்கள் குறைவான நாடுகளுடைய பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சவுதியை தான் என்ன செய்கிறாங்க, முதலிடத்தில் சொல்கிறாங்க. அப்போது அங்கேயும் ஒன்று ரெண்டு நடக்கலாம். ஆனால் இங்கே இந்தியாவோடு மற்ற நாடுகளோடு மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக நடக்குது, தெரியாமல் நடக்கும். இப்படி ஒரு விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க, அப்படியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த தண்டனை. அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாதிரி குற்றங்களை குறைக்கணுமா, இது போன்ற தண்டனையை கொடூரம்னு நினச்சிடக்கூடாது. இதை இவர்களை விட்டோம்னு சொன்னால் நாளுக்கு அதிகரிச்சிடும். நாளைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இதுக்காக தான் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் என்ன செய்கிறான், இந்த உலகத்திலேயே அதுக்கு கடுமையான சட்டத்தை வச்சிருக்கிறான். ஒரு பக்கம் இந்த செயலை செய்து ஒருவர் மாட்டிக்கொண்டார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய காலங்காலமாக சேர்த்து வச்ச அந்த கௌரவம், சுயமரியாதை எல்லாமே சுக்குநூறாக உடையிற அளவுக்கு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும். இந்த மாதிரி விஷயத்தில் கைங்கலமாக பிடிபட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, அவருடைய மான மரியாதை எல்லாம் அதுவும் போய் வரும். இந்த உலகத்திலேயே அதுவும் கேவலமாயிரும். இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்தால் அல்லாஹுடைய பார்வையில் இது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாயிருது. சரி, இந்த உலகத்திலே தப்பிச்சிட்டாரு, மறுமையிலும் இது கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் என்கிற அளவுக்கு மார்க் என்ன செய்யுது, விபச்சாரத்தை பொறுத்தவரையிலும் மறுமையிலும் இது கடுமையான குற்றமாக அது கொண்டு போகுது, சொல்லுது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்தில் சில நபர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வேதனை செய்யப்படும். அதில் விபச்சாரம் செய்தவர்களுக்கென்று ஒரு வேதனை. எப்படி, ஒரு அகன்ற ஒரு குடுவை, அதனுடைய அடிப்பகுதி அகன்ற நிலையில் இருக்குது, அதனுடைய மேற்பகுதி ஒரு குறுகிய நிலையில், அந்த மாதிரி ஒரு இதில் அதனுடைய அடிப்பகுதியில் நெருப்பு, நரகத்தினுடைய நெருப்பை வைத்து சூடுபடுத்தப்படுதான். அதனுடைய அடிப்பகுதி ரொம்ப அகன்ற நிலையில் இருக்குது, மேற்பகுதி குறுகிய நிலையில் இருக்குது. உள்ளே எட்டி பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் அதுக்குள்ளே கிடப்பாங்களாம். எதுக்குள்ளே? அந்த பானைக்குள்ளே, அந்த பாத்திரத்துக்குள்ளே நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கிடக்கிறாங்க. அந்த வெப்பம் மூட்டப்படுதா இல்லையா, கீழே நெருப்பு வச்சு வெப்பம் சூடு ஏற்றப்பட பானையை வச்சு அடுப்பில் பானையை வச்சா என்ன ஆகும், அது சூடு கொதிக்க கொதிக்க என்ன ஆகும், உள்ள பொருள் கொதிக்கும் தானே, அதான வெப்பமாகும் தானே. அப்போ அந்த கீழே உள்ள அந்த அடிப்பகுதியை சூடேற்ற இங்கே உள்ளவர்களுக்கு வெப்பம் தாங்க முடியாமல் வெளியில் தப்பிச்சு வர்றதுக்காக அந்த கூட்டம், அந்த நிர்வாணமாக உள்ளே கிடக்கிறாங்களா ஆண்கள் பெண்கள் எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு வெளியில் வர்றதுக்காக பார்ப்பாங்க. கீழே உள்ள அந்த அகன்ற அளவுக்கு வெளியில் இருந்தால் தானே அவங்க ஈஸியாக வெளியில் வர முடியும். மேல் பகுதி எப்படி இருக்குது, குறுகலாவில் இருக்குது, சின்ன வழியாவில் இருக்குது. இவங்க எல்லாம் சூடு தாங்க முடியாமல் அப்படி போட்டி போட்டுக்கிட்டு மேலே வருவாங்களாம். மேலே வந்தால் யாராலும் என்ன செய்ய, மேலே போக முடியாது. ஏன், கூட்டமே சூடு தாங்க முடியாமல் மேலே வர்றது. மேலே வந்தால் அவள் வெளியில் வர்றதுக்கு வழி இல்லை, சின்ன பாதையாக இருக்குது, ஒருத்தர் கூட வர முடியாத அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மரம் கீழே போய் விழுந்துடுறாங்களாம் முட்டி மோதிக்கிட்டு. இப்படியே தொடர்ச்சியாக இது போன்ற வேதனைகள் நடப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனேன் அந்த மலக்குமார்கள்ட்ட. இருவர் கூட்டிட்டு போனதாக அந்த செய்தி வரும் ஒரு கனவுல. அப்போது இந்த செய்தி அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அதில் பல சம்பவங்கள் பார்க்கப்படுது. அதில் இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அந்த 2 நபர்கள்ட்ட கேட்குறாங்க, இது யார், இவங்கள்லாம் எதுக்காக இப்படி வேதனை செய்யப்படுறாங்கன்னு கேட்கும்போது, இவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள், உலகத்தில் வாழும்போது விபச்சாரம் செய்தார்களே
அவர்களுக்கான கூலிதான் இது, தண்டனை தான் இதுன்னு சொல்லி அல்லாஹ் எடுத்து காட்டியிருக்கிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? இது இந்த உலகத்திலும் ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம், மறுமையிலே அல்லாஹ் எவ்வளோ பெரிய வேதனை வச்சிருக்கிறான். அப்போ இதை ஒரு மூமின் செய்யலாமா? இதன் பக்கம் நெருங்கலாமா? முதல்ல அப்போ இதை நம்ம அல்லாஹ்வை பயப்படணும். அல்லாஹ்வை பயப்படுவது என்று சொன்னால், இந்த மாதிரி நாளைக்கு திடீர்னு நமக்கு மௌத்து வந்து விட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகுறது, இந்த போன்ற ஒரு இழிநிலைக்கு நம்ம போயிடக்கூடாது, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் என்று எண்ணி இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சம்பவங்களை நம்ம திருமறை குர்ஆனிலும் ஹதீஸுகள்லையும் அந்த குற்றவியல் சட்டங்களை, இந்த தண்டனைகளை பொறுத்தவரையிலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மறுமை தண்டனை, விபச்சாரத்துக்கு எப்படிப்பட்ட மறுமை தண்டனை இருக்குதுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகள் நம்ம பார்க்குறோம். இது அல்லாமல் இந்த விபச்சாரம் போன்ற இந்த பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது எப்படி? இப்போது இந்த விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு விளங்கிட்டோம். இது எவ்வளோ பெரிய பாவம், இது பக்கத்தில் கூட நம்ம போகக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்க தண்டனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுமையில் எவ்வளோ பெரிய தண்டனை, எவ்வளோ பெரிய கொடூரமான கடுமையான தண்டனை இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது சரி, இப்போ விபச்சாரத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறணும், இதன் பக்கம் போயிடக்கூடாது. அதிலிருந்து சில பெண்கள் கூட என்ன செய்வாங்க, நம்மளை சில பேர் வசீகரிக்கக்கூடிய வகையில், சில சூழல்களில் ஏற்படக்கூடிய நிலையில், தடுமாறக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிமான சூழ்நிலையிலும் நாம் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள மார்க்கம் என்ன சொல்கிறது, மார்க்கம் இதற்கு ஏதாவது நமக்கு வழிமுறை சொல்லியிருக்கிறதா என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் சில வழிமுறைகளை அல்லாஹுடைய மார்க்கம், ஒரு மோமின் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படியான வழிமுறைகளை அவர்கள் கையாள வேண்டும் என்பதற்கு, இந்த விபச்சாரத்திலும் தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து அழகான முறையிலே அறிவுறுத்தியிருக்கிறது. அது போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.